பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அன்புக்குரியவர்கள், இந்த அருமையான காலைகளில் அருமையாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். பாருங்கள், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்முடைய குறைவுகளோடு நாம் காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய தெய்வம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவனை ஆராதிக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் அதற்கு மேலுள்ள வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய விளைவின் முதற்பலன் கர்த்தருக்காக இருக்க வேண்டும். இந்த எல்லா காரியங்களும் பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லை என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சொந்த மகனையே கர்த்தர் தனக்காய் கேட்டபோது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல், யாரையும் அறிவிக்காமல் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் கடந்து போனான். ஆனபடியினாலே அவனுடைய விசுவாசத்தை அங்கீகரித்த தேவன், அவனுடைய ஒரு பெரிய கீழ்ப்படிதலை அங்கீகரித்த தேவன் அந்த இடத்திலே அவனுக்காக ஒரு பலியானது நிறுத்தப்பட்டிருந்தது. பாருங்கள், அதுபோல காயினும் ஆபேலும் செலுத்திய பலிகள், அதில் கர்த்தருக்கு பிரியமான பலி மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முத்தர் பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்காய் முதலிடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? நம்முடைய ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை குறிப்பிடுகிறது. இன்றைக்கு குறைவுகளோடு இருக்கிற நீங்கள் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாய் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிப்போம். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். God bless you.